கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் கானநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை நடத்தும்படி காத்துக்கொள்ளும்படியாய் தொடர்ந்து வர வேண்டியதான நம்முடைய ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கூட வேகத்திலே ஆவியானவர் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். இந்த இயற்கையின் சூழ்நிலைகள் தொடர்ந்து நமக்கு சாதகமாக இருக்கணும். பனியும் இருக்குது, வெயிலும் இருக்குது. அதனால் நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ எந்த பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு எந்த வார்த்தைகளை, எந்த மன்னாவை வைத்திருக்கிறாரோ அதை கொடுத்து நம்மை தைரியப்படுத்தும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். தூரத்தில் சமீபத்திலிருந்து வரக்கூடியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கூட கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை கரம் பிடித்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த 8ஆம் தேதியிலும் கூட 2வது மாதத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கடந்து வந்திருக்கிறோம். 8 என்று சொன்னால் ராஜா ரட்சிப்பு, விடுதலை. இந்த நாளில் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சரீரத்தில், மனசில், வேலைகள், தொழிலில், பிள்ளைகளுடைய காரியத்தில் எதிலெல்லாம் ஒரு ரட்சிப்பு தேவையாக இருக்கிறதோ அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை நீங்கள் கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ராஜா, தொடர்ந்து இந்த ஆராதனையிட ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கரம் கிரியை செய்வதாக. ஒவ்வொருவரோடு உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும், கொண்டு வாங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் கடந்து போகும்போது அதுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் கட்டளையிட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். அப்படியே. கர்த்தர் நல்லவர். 270 தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. 230. தேவனை துதித்திடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்த நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதற்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம நடைகளை உறுதிப்படுத்த வேண்டுமா? எழுத்தின்படி நடைகள் மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய காரியம், நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில்கள், படிப்புகள், இப்படி ஒவ்வொன்றிலும் நம்மளை உறுதிப்படுத்த வேண்டுமா? அதோடு மாத்திரமல்ல, கண்மணி போல
நித்தம் எங்களை வழி நடத்தும் என்று ஒரு ஜெபமாய் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அவருடைய கண்மணி போல நம்மை காத்து கொண்டு வருகிறார். இன்னும் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவார். இதை விசுவாசிப்போம். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ. கல்மணி போல காத்தருளோ. கிருபையால் நீ நம்மை நடத்தோ. கல்மணி போல காத்தருளோ. கிருபையால் நீ நம்மை நடத்தோ. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில நாம் அவரை அழைப்பதற்கு காரணம் அவருடைய உதவி நமக்கு தேவை என்பதனால், அவருடைய சகாயம் நமக்கு தேவை என்பதனால தான். அந்த சகாயம் எதற்காக? சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிதான். மனிதர்கள் நமக்கு விரோதமாய் வர்றவர்கள் அல்ல. சாத்தான் அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்கிறபடினால் அவர்கள் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆனால் அவருடைய சகாயம் உதவி நமக்கு இருக்கும்னு சொன்னால் நம்முடைய மரண பரியந்தம் இல்லாவிட்டால் அவருடைய வருகை பரியந்தம் அதில் இருக்குமா? அதோடு கூட அவரை அழைப்பதற்கு இன்னும் ஒரு காரணம், அவருக்கென்று நாம் உழைக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். சபையிலும் மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்றே வாழ்ந்திடுவோம். சபையிலும் மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்றே வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்று ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்று ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய கிருபை நம்மோடு கூட நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது தொடர வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். தேவனோடு கூட இணைந்து பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அவருடைய வசனத்திற்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது அவருடைய கிருபையினால் நம்மை மறைத்து கொள்ளக்கூடியவராய், நம்மை மூடிக்கொள்ளக்கூடியவராய், நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நல்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நல்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ
சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றியதுவே, இயேசு மேகத்தில் வந்துடுவார். நாமும் அவரிடம் சேர்ந்திட நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அவன் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரோடு நாம் இணைந்து கொள்ள நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். உலகத்தில் நடக்கிறதான எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்போது அது மூன்றாவது உலக யுத்தத்திற்கு ஆரம்பம் மாத்திரமல்ல, இயேசுவானுடைய வருகைக்கு அதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம், நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம். வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருந்து நம்முடைய கால்கள் வலுவாதபடி நம்மை காத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். ஆகினால் அவருக்கு நன்றி சொல்லி நாம் கடந்து போவோம். 231 நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, என்ன நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார் என்று நாம் அநேக நேரம் எண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா நம்ம நினைச்சது நடக்காமல் இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறதே அவர் நமக்கு செய்த பெரிய நன்மைகள். நம்மோடு இருந்தவர்கள், நடந்தவர்கள் இந்த வருடத்தில் எத்தனையோ பேர் நம்மோடு கூட இல்லை. ஆனால் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அவர் செய்த நன்மைகள் அதிகம். ஒவ்வொரு சரணத்தையும் கருத்தை உணர்ந்து பாடி கடந்து போவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே
எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் நின்றதான அந்த செங்கடலை ரெண்டாய் பிளந்து அதிலே கடந்து வரும்படி கடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். அது தேவனுடைய பலத்த கரம். அவருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால் அது நடந்தது. இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய கரம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம விசுவாசிப்போம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனில் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனில் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை. அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய மகனாய் மகளாய் நாம் இருக்கும்படி செத்து போய் கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். எழுத்தின்படி செத்து போனவர்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் செத்து போன நம்மை உயிர்ப்பித்தார். அதற்கு காரணம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினால் நம்மை அதை தூக்கி நிறுத்தினார். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையும் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையில் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். ஜீவனை தியாகமாய் வைத்த பல அவருடைய சேவையிலே மறுத்தார். இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால் நமக்கு முன்னால் எத்தனையோ மிஷனரிகள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தது நிமித்தம் அது நம்முடைய இந்திய தேசத்திற்கு வரும். சென்னை பட்டணம் விசேஷமான ஒன்று. காரணம் 12 சீசர்கள் ஒரு சீசராய் இருந்தான தோமா சென்னையில் வந்துதான் மரித்தார். அவர் மரித்த இடம்தான் சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்படிப்பட்ட கர்த்தருடைய தாசர்கள் மரித்ததனால் அந்த ரத்தத்தின் மீது தான் இந்த நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ரத்தத்திலிருந்து தான் நம்மை கர்த்தர் மீட்டெடுத்துக் கொண்டு இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். ஜீவனை தியாகமாய் வைத்த பல
கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாதே நிற்போ. சோர்ந்திடாதே நிற்போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாதே நிற்போ. சோர்ந்திடாதே நிற்போ. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோ. அழைக்கப்பட்டவரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்துடுவீர். நம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அநேகரை அழைத்திருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அளவில்லாத அந்த ஆசீர்வாதங்கள், அளவில்லாத கிருபையினால் நம்மை மூடிக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடவே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடவே. அளவில்லா திரு ஆக்கமிதினை அவனியோர் களிப்பே. அவனியோர் களிப்பே. அளவில்லா திரு ஆக்கமிதினை அவனியோர் களிப்பே. அவனியோர் களிப்பே. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோ. சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசுராஜன் சீக்கிரம் வந்துடுவார். நாம் அவருடைய வருகை குறித்து நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரம் வரக்கூடியவராய் இருக்கிறார். அதனால நம்முடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் சிந்தையோடு இணைந்து கொள்வதாக. கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் இருக்க கடவுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாய் வரும்போது அந்த சீயோனை பார்க்கும்படியான, சீயோனின் ராஜாவாகிய இயேசுவை பார்க்கும்படியான அந்த சிலாக்கியத்தின் கிருபையும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். அதை விசுவாசிப்போம். சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசுராஜன சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசுராஜன் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசோ நல்கிய எல்லா
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்ததுனாலே அவரை நாம் துதித்து கடந்து போனோம். அவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினவர், இன்னி நடத்துவார். அதை நம்ம விசுவாசிப்போம். இதுவரைக்கும் நடத்தினதானே மேலான ஒரு தேவன் இன்னும் நம்மை நடத்துவார்ங்கிற விசுவாசத்தோடு நான் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடுவோம். 383 பாருங்க. தேவன் நம்முடைய தேவன். கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ. அவருடைய கிருபை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நாமும் எப்பொழுதோ அழிவை கண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளவோ பெரிய பாதிப்புகளாய் கடந்து போயிருக்க வேண்டும், படுத்த படுக்கையாய் மாறி இருக்க வேண்டும். அவருடைய கிருபை நம்மோடு இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாம் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே நமக்கு பெயரிட்டிருக்கிறார். அவர் பெயர் சொல்லி நம்மை அழைத்து சமுதாயத்திலே நாமும் நம்மை உயர்ந்தவர்களாய் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே நம்மை மேலானவர்களாய் வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, உம் கிருபை நிலை நிற்கிறோ. கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவர் நீதிமானாய் மாற்றினதற்குரிய காரியம் என்ன? அவரோடு கூட நித்தியத்திலே நம்மை சேர்ப்பதற்காக. உலக வாழ்க்கையில 2 இடம் உண்டு. ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். அந்த பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை
அதை நம்ம விசுவாசிப்போம். அவருடைய கிருபையினால் தான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோங்கிறத விசுவாசிப்போம். உலகத்தில் உலக வாழ்க்கையில அவருடைய கிருபையினால் தான் நம்ம நிலை நிற்கிறோம். நம்ம அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள், சரீர காயங்களை ஈஸியாக நம்ம ஆற்றிடலாம். ஆனால் நம்முடைய மனதில் ஏற்பட்ட காயங்கள், உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்கள் அவ்வளவு சீக்கிரம் அதை ஆற்ற முடியாது. அந்த தேவன்தான் அந்த காயங்களை ஆற்ற வேண்டும். அவருடைய ரத்தத்தால் தான் அந்த காயங்களை ஆற்ற வேண்டும். அதோடு மாத்திரமில்லை, நம்முடைய கட்டுகளை நீக்கினவர். எத்தனையோ விதமான கட்டுகள் நமக்கு, பில்லி சூனிய கட்டு இல்லை, பிசாசு கட்டுகள் இல்லை. ஆனால் அதை காட்டிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட அநேக கட்டுகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, வேலைகள் தொழில்களில் நஷ்டம், சரீரத்தில் பலவீனம், பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். ஏன்னா அவர் அழைத்தவர். அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இதை செய்வார். விசுவாசிப்போம். கட்டுகளை நீக்கியதே உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடியதான அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில், அதெல்லாம் தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்தவர். எனக்கு வரம் இல்லையே என்று யாரும் நினைக்க முடியாது. வரத்தில் வித்தியாசங்கள் உண்டு. ஜெபிப்பது ஒரு வரம், வேதம் வாசிப்பது ஒரு வரம், ஊழியங்களுக்கு கொடுப்பது ஒரு வரம், ஊழியம் செய்வது என்பது வரம், விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்பதே ஒரு வரம். மறந்து போகக்கூடாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஏற்ற, நம்ம நிலைமைக்கு ஏற்ற வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். ஓம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபையால் இதுவரைக்கும் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் உதவி செய்வார். சங்கீதத்தில் 115வது சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாமே. கடைசி 2 வசனம் 115 கடைசி 2. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்ப கர்த்தரை யார்தான் துதிக்க முடியும்? யார்தான் துதிக்க வேண்டுமா? உயிரோடு இருக்கிற நாம். மரித்தவர்கள், சத்து போனவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது.
ஆவிக்குரியபடி மரித்தவர்களும் துதிக்க முடியாது கர்த்தரை. அவர்கள் வாய் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கும். அப்ப மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கக்கூடியவர்கள். ஆமா, இனி அதற்கு மேல அவர்களுக்கு ஒன்றும் வழி இல்லை. அந்த சூழ்நிலையில போறவங்களும் தேவனை என்ன செய்ய முடியாமா? துதிக்க முடியாது. அடுத்த வருஷத்துல நாமோ, ஆமா, நாமோ என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. கூடியிருக்கிற நாமோ, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, இது நமக்கு சொந்தம். நாமோ இது முதல், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, ஆனா இது முதல், இந்த நாள் முதல், இந்த நேரம் முதல், என்றென்றைக்கும், என்னென்றைக்கும்னா அவருடைய வருகை வரைக்கும், இல்லைன்னா நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும், வருகை வரைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் அப்படி முழங்கால் படிடும், அப்படி முழங்கால் படிடும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். நாமோ, அந்த நாமோ என்று போட்டிருக்கு, நாம் என்று போடல. நாமோ இது முதற்கொண்டு, இந்த நாள் முதல் என்றென்றைக்கும் அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் இந்த 2வது மாதம், இந்த 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, பயணங்களில் எவ்வளவு பிரச்சனை, வேலைகள் தொழிலில் எவ்வளவு பிரச்சனை, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காமல் போய் எவ்வளவு வேதனையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்த சூழ்நிலைகள். நான் ஏன் இன்னும் உலகத்தில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று எண்ணின காலங்கள் எத்தனை. இதிலிருந்தெல்லாம் மீட்டு அவர் கிருபையாய் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய காரியத்திலே நம்ம உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஆகினால் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா இப்ப வாசித்த வசனம் அதுக்குத்தான். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். நாம் மரிக்கலை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். எழுத்தின்படியே நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். அதை விசுவாசிப்போம். நம்முடைய பெயர் விசுவாசி. நாம் விசுவாசிப்போம். நாம் விசுவாசிக்கும் போது நம்ம கட்டுகள் உடையும். நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் மாறும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்ம விசுவாசிப்போம். ஏன்னா நம்முடைய பெயர் விசுவாசி. எந்த அளவுக்கு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அந்த எரிகோவை சுதந்தரிப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருந்தது அந்த பெரிய ஒரு கோட்டை. அந்த எரிகோ கோட்டையை அவர்கள் இடிக்கலை, உடைக்கலை. அந்த எரிகோவை சுற்றி அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டு வந்தார்கள். 7வது நாள் 7 முறை துதிக்கும் போது அந்த கோட்டை வெளிப்புறமாய் விழுந்தது என்று வாசிக்கிறோம். வெளிப்புறமாய் விழுந்தது என்று அல்ல, விழுந்தது. அதில் ஏறி உள்ளே போனார்கள். அப்படி என்றால் வெளிப்புறம் விழுந்திருக்க வேண்டும். அவர்கள் உள்ளே ஏறி போனார்கள். அது மலையின் மீது இருந்த ஒரு பட்டணம். உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ நீ துதித்துப்பார். அந்த பிரச்சனை உன் காலின் கீழாய் மாறும். உடைய வியாதியாய் இருக்கலாம், உடைய பலவீனமாய் இருக்கலாம், மனசுல சம்மதமே இல்லாத போராட்டங்களாய் இருக்கலாம், உடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாய் இருக்கலாம், புருஷனும் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளாய் இருக்கலாம், பிள்ளைகளும் பெற்றோருக்குள்ளும் இருக்கிற பிரச்சனைகளாய் இருக்கலாம், அநேக நேரம் உனக்கு நீயே பிரச்சனையாய் இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனைகளானாலும் நீ கர்த்தரை துதித்துப்பார். கர்த்தரை துதித்துப்பார். ஓ, அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார். அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். உன் பிரச்சனை உன் காலின் கீழாய் மாறும். உன் பிரச்சனை உன் காலுக்கு கீழாய் மாறும். அதை விசுவாசம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியாய் சுதந்திரிப்பதற்கு தடையாய் நின்றது யோர்தான். அந்த யோர்தானை கடந்து போக என்ன செய்ய வேண்டும் நினைக்கும் போது தேவன் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போறவர்கள் முதலாவது கடந்து போகட்டும் என்று சொல்லி, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போறவர்கள் பிரவாகித்து ஓடக்கூடியதான வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான அந்த
யோர்தான் நதியிலே கால் வைத்த மாத்திரத்தில் அது அப்படியே நின்றது. குவியலாய் நின்றது என்று வாசிக்கிறோம். வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள். வெள்ளத்தை போல உனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். என்ன வாழ்க்கை இது? நான் ஏன் இன்னும் வாழ வேண்டும்? நான் ஏன் தொழிலை செய்ய வேண்டும்? நான் ஏன் படிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட வெள்ளங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வெள்ளங்களை எல்லாம் மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, வியாதி பெரிய ஒரு வெள்ளமா இருக்கலாம். உனக்கு என்ன ஒரு வியாதியை கூட பெரிதாய் நினைத்து நீ பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையாய் இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போர் இருக்கையில் வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் அநேகர் வரலாம், ஆனா உன்னோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அந்த பெரிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும்படியாய், தடுத்து நிறுத்துறது மாத்திரமல்ல, அது உன்னுடைய காலின் கீழாய் மாறும்படியாய் கூட, காலின் கீழாய் மாற்றும்படியாய் கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடைய பிரச்சனைகள் மாறும், உடைய போராட்டங்கள் மாறும், உடைய அவமானங்கள் மாறும், உடைய நிந்தைகள் மாறும், உடைய வியாதிகள் மாறும், குடும்ப பிரச்சனைகள் மாறும், தொழில் பிரச்சனைகள் மாறும். அதை விசுவாசிப்போம். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உனக்கு தடையாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் தாமே எடுத்து போட்டு உன்னை கட்டக்கூடியவராய் இருக்கிறார். அன்பின் கயிறினால் உன்னை கட்டுவார். உன் குடும்பத்தில் எதிலெல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதிலெல்லாம் அன்பின் கயிறினால் இந்த நாளில் தானே உன்னை கட்டுவார். அதை விசுவாசிப்போம், அதை விசுவாசிப்போம். அவரை துதித்து கடந்து போகும்போது, அவரை மகிமைப்படுத்தி கடந்து போகும்போது அந்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். இந்த நாள் ஆராதனையை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேகத்திலே கொண்டு வரும்படியாய் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட ஒருவர் இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சத்தமிட்டு கூப்பிடு எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்துங்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த காலங்களிலே பாடலோட கூட கர்த்தாவே நீங்க வாழ விரிவாய்த்தோடு சத்தமிட்டு அழைகள் என்று சொன்னீங்களப்பா. அதுக்காய் நன்றி ஏசப்பா. அந்த வேலையில கூட கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட ஆண்டவரே ராஜா நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீங்களா? அதுக்காய் நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, சமீபத்திலே தூரத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க வேதங்களை கொண்டு வர முடியாது கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சபையை ஒரு விஷயம் ஆண்டவரே நீங்க சுத்திக்கிறீங்கப்பா. ஆவியானவரே உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஏசப்பா. எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீங்க இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு விஷயமாக ஆண்டவரே நினைத்தரும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்க பலவீனங்களில் ஆண்டவர் கொடுத்தால எங்களுக்கு பூரணமாக விளங்குது ஆண்டவரே. ஆண்டவரே காலை வேலை ஆண்டவரே சங்கீதத்தோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசக்கூடிய தேவன் ஆண்டவரே. நீங்க பேசி ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கருத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோதரன் கத்தாவே ராஜா காணிக்க பகுதியை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட கத்தாவே ராஜா உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீ வழி நடத்துக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இது வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே நீங்க நேராக கடந்து வந்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு இருதயத்தை அப்பா நிரப்பி மூடிக்கொள்ளக்கூடிய சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாள்ல கூட கத்தாவே முடிக்காரமாக இருக்கிற பலவீனங்களை முற்றிலும் நீங்க அகற்றி போட்டு ஆண்டவரே அப்பா நீ வேலையடைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே.
உன் சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தாகத்தை ஏகத்தை நீ அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரை நீ துடைத்து ஆண்டவரே அப்பா. கண்ணீரோட வந்த பிள்ளைகளுக்கு எவ்விதமாய் திரும்பி போக உன்னுடைய வேத வசனத்தை எங்களுக்கு நீர் அள்ளி அணைத்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். நீரே பெரியவர், பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் கேட்டார். நிச்சயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஆமென். எல்லாம் அப்படி வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். 87வது சங்கீதத்தை திருப்பி கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 87. கர்த்தர் நல்லவர். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் அதான் எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்வார்கள். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே உட்காரும். இந்த நாளிலும் கூட 86வது சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 87வது வசனத்தை. இது தாவீதுனுடைய புஸ்தகம், தாவீதுனுடைய சங்கீதம் என்று இதில் போடலை. ஆனால் இந்த எழுத்தினுடைய நடைகளை பார்த்து அந்த வரிகளை பார்த்து இது தாவீது தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நாம் கணிக்க முடியும். அந்த சங்கீதங்கள், அதிகமான சங்கீதங்களை எழுதியிருக்கிறது தாவீது தான். மற்ற ஒரு சில காரியங்களை மட்டும் ஒரு சில மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதில் அந்த கோராகின் புத்திரர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம், அவ்வளவுதான். இந்த சங்கீதம் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு பகுதியாய் இருக்கிறது. தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டது என்றால் 1லிருந்து 3 வரைக்கும் அதை அப்படியே வாசிங்க. அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. அவர் இருக்கிற நிலைமை, அவர் உறுதியாய் இருப்பது பரிசுத்த பர்வதம் என்று எதை சொல்லி இருக்கிறது என்றால் பரலோகத்தை சொல்லி இருக்கிறது. ஆமாம், பரம எருசலேம். எழுத்தின்படி இருக்கிற இந்த எருசலேம் அல்ல, பரம எருசலேம் என்று ஒன்று உண்டு. வேதத்தில் அதனை வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அந்த பரம எருசலேமில் அவர் அஸ்திபாரம் இருக்கிறது. அடுத்ததுல எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில், ஆமாம், யாக்கோபின் வாசஸ்தலங்கள் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் தங்கி இருந்ததான அந்த இடங்கள், இஸ்ரவேல் அந்த கோத்திரங்கள் தங்கி இருந்ததான இடங்கள், அதில் அவர் விசேஷமாய் அவர் விரும்பக்கூடிய இடம் எதுவா? சீயோனின் வாசல்கள். சீயோன் என்றால் எது? தாவீதின் நகரம். தாவீதின் நகரம் எது? எருசலேம் பட்டணம். அந்த எருசலேம் பட்டணம் தான் பழைய நாட்களில் அதுக்கு தாவீதின் பட்டணம் என்று ஒரு பெயர் இருந்தது, சீயோன் பட்டணம் என்று ஒரு பெயர் இருந்தது. இந்த பரலோகத்திற்கு சீயோன் என்று கூட ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அதிலே விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில், 3வது வசனத்தில், தேவனுடைய நகரமே, உலகத்தில் எருசலேம்,
அது தேவனுடைய நகரமாய் இருக்கிறது. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உலகத்தில் இன்னைக்கு எருசலேம் ஒரு விசேஷித்த ஒரு பட்டணம் அல்ல, ஒரு நாடு. 1978க்கு முன்னாடி 1948க்கு முன்னாடி இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உலக மேப்பில் இல்லை. அது அழிக்கப்பட்டதான ஒரு நகரம். பல இடங்களில் ஜனங்கள் சிதறி போயிருந்தார்கள். 1947 தான் திரும்ப எல்லா ஜனங்களும் அங்கே வந்து குறுகின நாட்களில் அது ஒரு நாடாய் உருவாக்கப்பட்டது. நாடா உருவாக்கப்படுறதுனா என்னன்னு தெரியுமா? வீடை கட்டி குடியிருக்கிறது. ஒரு நாடாய் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு தனி பணம் வேண்டும். அந்த நாட்டுக்குன்னு ஒரு பணம் இருக்கணும். நம்ம நாட்டுக்கு ரூபா, அமெரிக்காவுக்கு டாலர், இப்படி தனித்தனியாக அதற்கு பெயர் இருக்கணும். அந்த நாட்டுக்கென்று இராணுவம் இருக்க வேண்டும். அந்த நாட்டுக்கென்று காவல்துறை இருக்க வேண்டும். இப்படி எல்லாமே அவர்கள் நாட்டுக்கு அவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒன்று இருக்கணும். இதற்கு பெயர் தான் நாடு. இது ஒன்று இல்லாமல் இருக்கிற நாடுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாட்டுக்கு கீழாக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ இஸ்ரேல் பட்டணத்தில் அந்த குறுகின நாட்களில் வந்து அவர்கள் ஒரு நாடாய் உருவாக்கினார்கள். அநேக காரியங்களில் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான நாடாய் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்தில் அதற்கு ஒரு அழிவு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அழிவு இப்போ உடனே வராது. அவருடைய வருகையின் நாட்களில் அந்த ஒரு அழிவுகள் உண்டு. அதற்கு முன்னால் உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் அந்த இஸ்ரேல் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது. இப்போ ஈரான் போய் அடிச்சிரும், உடைச்சிரும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ ஈஸியாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது தேவனால் விசேஷித்த ஒரு நாடாய் அறிவிக்கப்பட்ட ஒன்று. அது அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நேரடியான விசேஷித்த ஜனங்கள். நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்கள் எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள், மறந்துடக்கூடாது. அதாவது நம்மெல்லாம் தத்து பிள்ளைங்க, அவங்க சொந்த பிள்ளைங்க. அதான் அதுக்குள்ள வேறுபாடு. அடுத்து வரும்போது என்ன வாசிக்கிறோம்? என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும், வாசிங்க, சீரியரிலும் இன்னான் இதில் பிறந்தான் என்று இது தாவீது தன்னுடைய அனுபவத்தை இங்கே எழுதுறான். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபை குறித்தும் பாபிலோனை குறித்தும் பேசுவேன். அந்த ரெண்டு தேசங்களை குறித்தும் ராகாப் என்ற வேசியை குறித்தும் அவன் பேசுவேன் என்று சொல்லுகிறான். அப்போ மாதிரியாய் மற்றவர்களுக்கு இதை நான் சொல்லி வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த பாபிலோன் சொல்லும்போது ராகாபுக்கும் பாபிலோனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. வேதத்தில் வரும்போது அவள் மகா வேசி. பாபிலோன் பட்டணத்தை குறித்து சொல்லும்போது அவள் மகா வேசி என்று சொல்லி அந்த பட்டணத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பெரிய ஒரு வேறுபாடு அல்ல. இப்படி நீங்கள் கீழே வரும்போது கடைசி 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரை குறித்தோ அவர் தொகையிடுகிறதுனா கணக்கு வச்சிருக்கிறது. அதாவது தொகை என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க சில இடங்கள்ல. மொத்த தொகை என்ன, கொஞ்சம் தொகை என்ன. இந்த இன்னைக்கு தொகைங்கிறதெல்லாம் மறந்துருச்சு. பழைய நாட்கள் உள்ள பேச்சு அது. அந்த டோட்டல்ங்கிறது இல்லை, அந்த தொகை என்றால் மொத்தம் எவ்வளவு. அப்போ ஜனங்களை தொகையிடுவது, அந்த சென்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கீடு. அப்போ ஒவ்வொரு ஜனங்களை குறித்தும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் குறித்து அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அவருடைய கருத்தில் 5 விதமான புஸ்தகங்களும் உண்டு.
அதில் ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். ஆமாம், அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதியிருக்க வேண்டும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் எழுதியிருக்கிறதோ அவர்கள்தான் அவருக்கு சொந்தமான அந்த பரம சீயனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். அதனால் அதிலே அவர் தொகையிடக்கூடியவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசித்து முடிச்சிருவோம். ஊற்றுகள் எல்லாம் உம்மில் இருக்கிறது என்று, இந்த ஊற்றுகள் என்று சொல்லும்போது ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியதான ஒன்று. இரண்டாவது, இயேசுவானவருக்கு இந்த ஊற்றுகள் என்று ஒன்று சொல்ல முடியும். அதனால் அது ஒரு தீர்க்கதரிசன சங்கீதம் என்று கூட எடுத்துக்கொள்ளாமா. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து சொன்னதான ஒரு பகுதி உண்டு. அதனால் இந்த சங்கீதத்தின்படி இது அந்த பரலோகத்தை குறித்து சொன்னாலும் நமக்கும் சில காரியங்கள் இதில் கோடிட்டு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினால் இது நமக்கு சொந்தமாகட்டும். வழக்கம் போல் அந்த சில அறிவிப்புகள். வழக்கம் போல் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் அந்த ஜெபம் இருக்கும். அதற்காய் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடியவர்கள் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதோடு இன்னைக்கு மாலையில் சாட்சியின் கூட்டம் இருக்கும். அது 6:30 இருக்கும். அந்த சாட்சியின் கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளைய தினம் ராபர்ட்டுடைய ஆயா அந்த தஞ்சம்மாள் அவர்களுடைய நினைவு நாள். அந்த மாளுடைய வாஞ்சை அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அதில் இன்னும் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆயினால் தொடர்ந்து அந்த தாயாருடைய வாஞ்சை நிறைவேற கர்த்தர் உதவி செய்யட்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். 11ஆம் தேதி தம்பி ராபர்ட்டுடைய மனைவி திவ்யாவுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு சுதா, அதாவது குமாருடைய மனைவி, அந்த மகளுக்கும் 11ஆம் தேதி பிறந்த நாளாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்காக கூட ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். மிஷனரி காணிக்கை இருப்பவர்கள் நல்ல கிரியோடு கண்ணோக்கி பாருங்கள். அந்த உண்டியலையும் கூட நல்ல கிரியோடு பாருங்கள். அந்த காலண்டர் வாங்கியிருப்பீர்கள்னால் அதற்குரிய பணத்தை கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அதோடு அந்த வாலிப மகள் ஆஸ்மிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லா ஜெபங்களும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆனால் அந்த மகளுக்காய் மழை அதிகமாய் கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். சிஸ்டரை மனமடிவாக்கின அந்த நபரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ரட்சித்து கொள்ளும்படியாய் கூட ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சகோதரன் சாமுவேலுடைய அந்த குடும்பத்துக்குரிய அந்த பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் தொடர்ந்து அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு 22ஆம் தேதி சிஸ்டருடைய அந்த முதல் சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில்
பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே பரக்கிரமோ மல்லவே, பலத்தினாலோ அல்லவே பரக்கிரமோ மல்லவே, ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்தே உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்தே உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாம் அப்படியே கண்களை கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் அந்த கலந்து கொண்டவங்கள ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒரு அபரிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. தொடர்ந்து இந்த நிரலிலே பார்க்க போகிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு உங்களையும் பங்காளிகளாய் மாற்றிக்கொள்வாராக. அல்லேலூயா. நான் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னால் முடித்து விடுகிறேன். ஒரு 5 நிமிட நேரம் அப்படி இருந்தீங்கன்னா தம்பி ஜான் உங்களோட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார். தொடர்ந்து நாம் கடந்து போக அது வசதியாக இருக்கும். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். நம்முடைய தீமையிலிருந்து நம்மை விலக்கக்கூடியவர். விலக்கிறது மாத்திரமல்ல, அவர் காத்து கொள்ளக்கூடியவர். தீமை என்று சொல்லும்போது நாம் விரும்பாத ஒன்று, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அதுதான் தீமையாய் இருக்கிறது. அப்போ அது எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி, அது எப்படி வந்தாலும் சரி, எந்த நிலைமையில் வந்தாலும் சரி, அவைகளிலிருந்து எல்லாம் கர்த்தர் நம்மை என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? விலக்கி காத்து கொள்ளுகிறார். அது ரொம்ப முக்கியம். அந்த விலக்கி என்பது விலக்கி காத்து கொள்ளுகிறார். இதில் கடந்த வாரத்தில் வரும்போது யாக்கோபை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினான். அதாவது ஏமாற்றினான்ங்கிறதுலாம் வஞ்சித்தான், அதுதான் சரியானதற்கு வார்த்தையாக இருக்கும். அண்ணனை வஞ்சித்தான், தகப்பனை வஞ்சித்தான். அதை தொடர்ந்து தன்னுடைய தாயும் தகப்பனும் இவனுக்கு ஆலோசனை சொன்னது நிமித்தம் தன்னுடைய தாயாருடைய அண்ணன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அப்படி போகும்போது இவனுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர்
காப்பாற்றுகிறார் என்பதுதான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காப்பாற்றுகிறார்? அண்ணனை ஏமாற்றினா, வஞ்சித்தான், ஆமாம், அதிலும் அவனை கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஏன்னா அது கர்த்தருடைய திட்டம், அவன் இப்படித்தான் வர வேண்டும் என்பது. தகப்பனாரை ஏமாற்றி அண்ணனுக்குரியதான மொத்த ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்தரித்து கொண்டான். அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது மிகவும் ஒரு மேலான ஒரு பகுதி. சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லும்போது தகப்பனுக்கு அடுத்து முழு சுதந்திரமும் அந்த மகனை சாரும். லாபமோ நஷ்டமோ எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு மேன்மையானது. அதை வஞ்சித்து அவன் என்ன செய்தானாம்? பிடுங்கி கொண்டான். ஆமாம், தகப்பனும் கூட மகனை மூத்தவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஆனால் யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது? இவன் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இது கடைசியில் வரும்போது நம்ம சில காரியங்கள் இப்படி பார்க்குறோம். இவன் வந்து யாரை ஆசீர்வதிக்கணும்னு, அப்பா வந்து யாரை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறான்? மூத்தவனை. ஆனால் அங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டது யார்? இளையவன், இல்லையா? இளையவன் யார்? யாக்கோபு. இந்த கடைசி நாட்களில் வரும்போது யோசேப்பு 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்துறான். யோசேப்பு வந்து வலது கைக்கு நேர மூத்தவனையும் இடது கைக்கு நேர இளையவனையும் கொண்டு வந்து நிறுத்துறான். பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி. ஆனால் அந்த யாக்கோபுக்கு அப்போ கண்ணு தெரியல. ஆனால் இவன் என்ன செய்யறான்? வலது கையை கொண்டு இடது பையன் தலையின் மீதும் இடது கையை கொண்டு போய் வலது பையன் தலை மேலேயும் வைக்கிறான், ஆசீர்வதிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், யோசேப்பு, தகப்பனே இப்படி அல்ல, நீங்கள் இப்படி நேரம் இப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அது எனக்கு தெரியும், நீ சும்மா இரு, அது எனக்கு தெரியும். ஏன் அந்த காரியத்தை செய்தான் அப்படின்னா, ஏன் அப்படி செய்தான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, தகப்பன் நடத்துறது முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இளையவை வந்தான். ஆனால் அதே போல் இளையவன் தான் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அப்படி வச்சானாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படியும் இருக்கலாம். அப்போ இப்படி ஏமாற்றி தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கும்போது 28:15 வாசிங்க. ஆதியாகமத்தில், நான் இதுக்கு மேலே நமக்கு தெரியும். ஒரு இரவு நேரம் பொழுது போயிடுச்சு, அவன் படுக்கணும். அங்கே இருந்ததான ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து தலையணியாய் வைத்து அவன் என்ன செய்தானா? நித்திரை செய்தான். அப்போ அன்னைக்கே தலையணையெல்லாம் வச்சு தூங்கியிருக்காங்க. இயேசுவானவரை நீங்கள் வாசிக்கும் போது கூட அவர் அந்த படகுல தலையணை வைத்தவர் நித்திரையாய் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இந்த தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தான்னு சொல்லியிருக்கு? இவன் ஏன் கல்லை எடுத்து தலையணையாக வச்சுக்கிட்டான்னு போட்டிருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வச்சு படுக்கிறோம். தலையணை வைத்து படுக்கும்போது சற்று சுகமான ஒரு தூக்கம் வரும். சிலர் பாருங்க, ஐயோ எனக்கு தலையணிலாம் தூக்கமே வராதுங்க, பாய் கூட இல்லைன்னா பரவாயில்ல, கீழே படுத்துக்கிறவேன், ஆனால் தலையணி இல்லைன்னா தூக்கமே வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இல்லையா? தலையணை வைத்து தூங்கும்போது சற்று நல்ல தூக்கம் வரும். இப்போ அதனால தான் அவன் அதை செய்திருக்கான்னு நினைக்கிறேன். சிலர் இப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க. சரி, அது அவர்கள் சூழ்நிலை, அதுக்குள்ளெல்லாம் நான் கடந்து வரல, அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்போ அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து அவன் வைத்து அவன் நித்திரை செய்தான். இந்த நித்திரை செய்யும்போது தான் ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள்னு வாசிக்கிறோம். தேவதூதர்கள், ஆமாம், தேவதூதர்கள் இறங்குவதும் ஏறுவதும் இங்கே போடலை, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் வாசிக்கிறோம்.
ஆனால் அதை சரியாக போடணும் எப்படி தான் போட்டிருக்கணும்? இறங்குகிறவள்னு தான் போட்டிருக்கணும். ஏன் அப்படி இறங்குகிறவள்னு போட்டிருக்கணும்? தேவதூதர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க இறங்குறாங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? ஏறுகிறவர்கள். அப்போ ஏன் ஏறுகிறவள்னு போடணும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவதூதன் உண்டு. இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறான், நம்ம பக்கத்தில் ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவன் நம்மோடு உட்கார்ந்துருக்கிறானா நிற்கிறானான்னு தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனால் இருந்து கொண்டு இருக்கிறான். நாம் எந்த இடத்திற்கு கடந்து போனாலும் நம்மோடு கூட ஒரு தேவதூதன் இருந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்முடைய காரியங்களை போய் தேவனுக்கு சொல்வதற்காக, நம்முடைய நிலைமைகளை சொல்லுவதற்காக, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவதற்காக ஒரு தேவதூதன் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். இது நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்களை குறித்து நான் முன்னாடி இதை குறித்து பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ நான் அதை பேசலை. அதனால் இவன் மேலே போகிறான், மேலிருந்து கீழே ஒருவன் வருகிறான். இதை இவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எழுந்து அதை பார்த்து இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து அவன் நிறுத்தி அதற்கு என்ன செய்தான் வாசிக்கிறோம்? என்ன எங்க இருந்து வந்துச்சு அவனுக்கு? கல் அங்க கிடந்துச்சு. என்ன எங்க இருந்து வந்துச்சு? வீட்டில இருந்து மாமனார் வீட்டுக்கு ஓடும் போதே எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு தான் போயிருக்கிறான். ஏன்னா வழிக்கு தேவையாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு எண்ணெய்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆகாரத்திற்கு மாத்திரமல்ல, மருத்துவத்திற்கும் அதை பயன்படுத்தினார்கள். ரெண்டாவது பொருளாதாரத்திற்கும் அதை பயன்படுத்தினார்கள். எண்ணெய் மிகவும் விலையேறப்பட்டதாக இருந்தது. அதை விற்று மற்ற காரியங்களை செய்வதற்கென்று அதை பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அதனால் எண்ணெய் அவன் கையில் இருந்திருக்கு. அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு முழிக்க வேண்டிய காரியம் இல்லை. அது இப்போ நாம் சில இடங்களுக்கு பயணப்படுறோன்னா ரெகுலராக போகிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பேக்கோ இன்னைக்கு சூட்கேஸ் யாரும் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. இந்த குரவன் குட்டி தொங்க போட்ட மாதிரி முதுகில் ஒரு பேக்கு போடுறதா இருக்குது என்னெல்லாம் இல்லை. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோப்பு இருக்கும், அவங்களுடைய சீப்பு இருக்கும், அவங்களுடைய மேக்கப் செட் இருக்குமா, அது உங்கள் பகுதி, அதுவும் இருக்கும். ஏன்னா அதில் எண்ணெயும் இருக்கும். இதை பயன்படுத்துவதற்கு யார்ட்டையுமே நம்ம எங்கேயும் கேட்க முடியாது என்பது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் போகும்போது இவன் கையில் இருந்திருக்குது. அதனால் எண்ணெயை வைத்து அந்த கல்லை என்ன செய்தானா, எண்ணெய் வார்த்துனா அது மேலே ஊத்துறது. அப்போ கல்லுக்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது எங்கேருந்து ஆரம்பித்தது? இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு வருது. இப்போ சமீபத்தில் அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு 2 பையங்க பேசுகிறானுங்க. இது நடந்துங்க பக்கம் இந்த சிவகங்கை ஏரியாவில் எங்கேயோ நினைக்கிறேன். ரோட்டில் இருந்து கீழே ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே கொஞ்சம் முன்னாடி ஓலையை வச்சு அதுக்கு மாலை போட்டு கற்பூரமெல்லாம் ஏற்றி இருக்கிறாங்க. அந்த 2 பசங்களும் கேட்குறாங்க, இந்த 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 இது இந்த கல்லுக்கு என்ன சாமின்னு தெரியல. ஆமாம், இதுக்கு பாரு ஓலையை வச்சு மறைச்சு, மேலே மறைக்கலை, கீழே மறைச்சு இதுக்கு இதெல்லாம் ஏற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி போய் திரும்பி பின்பக்கத்தை காட்டுறாங்க. அந்த கல்லில் ஒரு ஊர் போயிட்டு 8 கிலோமீட்டர் என்னமோன்னு போட்டிருக்குது. 8 கிலோமீட்டர். இப்போ அது நடந்த சம்பவத்தை ஒன்று போட்டிருக்கிறான் அதில். அப்போது அது ரோட்டில் இல்லை, ரோட்டில் இருந்து ஒரு 6-7 அடி கீழே இருக்குது. அந்த கல்லுக்கு மாலை போட்டு அதுக்கு அந்த குங்குமம் சந்திரக்கம் அடித்து அதுக்கு அந்த ஓலைகளை வைத்து அதை கும்பிட்டு போயிரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இது ஏன்னா கல்லு சாமியா எல்லா சாமியா இருமுன்னு அவன் ஒரு பேரை வச்சுக்கிட்டே போகிறானுங்க பசங்க 2 பேர் வாலி பிள்ளைங்க. அப்போது இந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியது எங்கே இருந்து தான் முதல்ல உருவானது? இங்கே தான் யாக்கோபு தான் கொண்டு வரான். அதை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது
அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை நமக்கு. அதுதான் வேதத்து இன்றைக்கு உலக பிரகாரமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது, அதுதான் நடக்குது. சரி, அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. இப்போ அந்த கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே போகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார். அது 15 வாசிங்க. இப்போ நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு, ஆமா இந்த தேசத்துக்குன்னா உன் தகப்பனார் இருக்கக்கூடியதான இந்த தேசத்திற்கு இல்லை, இப்பொழுது இந்த இடத்துல உனக்கு தரிசனமானேனே இந்த இடத்திற்கு. ஏன்னா இப்போ உங்க அப்பா இருந்த இடத்துக்கும் இதுக்கும் எத்தனை எவ்வளவு வித்தியாசம்னு தெரியல நமக்கு. ஆனா இப்போ உனக்கு தரிசனமானேனே இந்த இடத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று அவனுக்கு அந்த சொப்பனத்திலே சொன்னார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தில் என்னென்ன சொல்றாரு? நான் முதலாவது உன்னோடு கூட இருப்பேன். அவன் யாரு? தந்திரம் முடிச்சவன், ஏமாற்றுக்காரன், எத்தன், திருடன், வஞ்சகக்காரன். அடுத்தவங்கட்டெல்லாம் இதை பண்ணல, கூட பிறந்த ரத்தத்திட்டையும் பெத்தெடுத்த தகப்பன்ட்ட அதெல்லாம் செய்யறான். அப்படிப்பட்ட நிலைமையில கூட கர்த்தர் அவனோடு சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அதனால இங்க சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம், இவன் போகக்கூடிய இடம் எது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீ எங்க போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை காத்து கொள்வேன். அதான் உன்னை காத்து. இருக்கிறது என்பது வேறு, காத்து கொள்றது என்பது வேறு. அவர் காத்து கொள்ளுகிறார். ஆனால் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்ற ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு. ஏன்னா பல காரியங்கள் அந்த வசனத்தில் அடங்கி கிடக்குது. சரி, இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று வாக்கும் கொடுக்கிறார். இதெல்லாம் செய்வோம்பான்னு சொல்லிட்டு, உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி உன்னை கைவிடாதபடி நான் காத்துக்கொள்வேன். உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் காத்துக்கொள்வேன். என்ன ஆபத்துகள் வந்தாலும் நான் உன்னை காத்துக்கொள்வேன். இதைத்தான் அவர் கோடிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வரும்போது, நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்று இதுவரைக்கும் நான் அறியலை, இப்ப அறிஞ்சுக்கிட்டேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. ஆமா, எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது இந்த இடம். இதுவரைக்கும் தேவன் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத நான் அறியாம போயிட்டேன். இப்ப நான் அறிந்து கொண்டேன் என்று அவன் பயந்து, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. ஏன் வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தான்? ஏனி வானத்திற்கும் பூமிக்கும் இருந்துச்சு. அதில் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதனாலதான் அதற்கு காரண பெயராய் வானத்தின் வாசல், வானத்திற்கு போகக்கூடியதான வாசல் இதுதான். வாசல்னா என்ன? ஏதோ ஒரு இடத்துல உள்ள போறதற்குரிய இடம், அவ்வளவுதான் வாசல்ங்கிறது. இப்ப நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொன்னா வாசலை கடந்தா உள்ள வரணும். வீட்டுக்கு உள்ள ஒரு அறைக்கு நாம் கடந்து போறோம்னு சொன்னா அதுல ஒரு வாசல் இருக்குது. பாத்ரூம் கடந்து போறோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசல் வைத்திருக்கிறோம். அதை கடந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது அங்க ஒரு இடம் உண்டு. அதே போல இது வானத்தின் வாசல்.
என்று சொல்லி இவன் இங்கே ஒரு அறிக்கை செய்கிறான். சொல்லிட்டு அடுத்த பகுதியில் அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, படுத்த படுக்கையா கிடந்த கல்லை என்ன செஞ்சான், இப்ப எடுத்து நேரம் நிறுத்திட்டான். எவ்வளவு பெரிய கல்லுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கல் படுக்க கிடந்துச்சு, தலைக்கு சரியா இருந்துச்சு, அதை எடுத்து நேரம் நிறுத்தி வச்சுட்டு வைக்கிறான். அடுத்த பகுதியில் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தான். ஆமா, தேவன் யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்ததான, வெளிப்பாடை கொடுத்ததான அந்த இடத்திற்கு பெயர் தான் பெத்தேல். பெத்தேலாய் தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு முன்னால் அவ்வூருக்கு, ஆமா, அந்த பெத்தேல் வருவதற்கு, பெத்தேலா மாறுவதற்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சா, லூசா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது பெத்தேலாய் மாறினது. லூசா கடந்த நம்ம தான் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். தேவனுடைய வீடாய் மாற்றி வைத்திருக்கிறார். லூசா கடந்த உன்னை என்னையும் தான் ஒரு தேவனுடைய வீடாய் மாற்றி வைத்திருக்கிறார். லூசுனா என்ன? லூசு சத்தமா சொல்லுங்க. லூசுனா லூசு தானா? பைத்தியம், மெண்டல், கோட்டிக்கான, நிறைய ஊருக்கு வேற வேற பாசைகள் இருக்கும். அப்படி பைத்தியமாய் கிடந்ததான நம்மைத்தான் கர்த்தர் என்ன செய்தார், தேவனுடைய ஒரு வீடாய் பெத்தேலாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது வரைக்கும் ரொம்ப நல்ல சிறப்பா போய்கிட்டு இருக்குது அவன் செஞ்சதெல்லாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. இப்போ சரி, அடுத்த வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்ப கொண்டு வராம இருந்திருந்தா தேவன் இல்லை. ஏன்னா இது நம்மளை போல உள்ளவன் தான். அவன் இதை செஞ்சா நான் இதை செய்கிறேன், ஆண்டவரே நீ இதை செஞ்சேன்னா இதை செய்கிறேன், இதை செய்யலன்னா இதை செய்ய மாட்டேன். இதை நான் விவரித்து சொல்லலை, நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதான் அவங்க சொன்னான். ஆனால் இப்போ இந்த ரெண்டு அவன் ஜபித்த ஒரு ஜபம் இது. இந்த 20வது வசனமோ 21வது வசனமோ ஒரு ஜபத்தை குறித்தது. இவன் ஜபித்த விதம் சரியா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். அதுக்காகத்தான் இப்போ இதில் வந்து நிறுத்தினேன். இப்போ திரும்ப 20 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, எப்பொழுதுனா இது பெத்தேலு, இதுக்கு முன்னாடி இது லூசா இருந்துச்சு, இதெல்லாம் அறிக்கை செய்து சொன்னதுக்கு பின்னாடி தேவன் என்னோட இருந்து, இது ஒரு சந்தேகத்தோட சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்த வரி வாசிக்கும் போது தான் தெரியும் இவனுக்கு ஏன் இது வந்தது, இது சரியா, ஏமாற்றி ஒரு சின்ன சந்தேகம் இல்லையா? அந்த சின்ன சந்தேகம் தான் பிரச்சனையே. அங்க நம்ம ஏமாத்திட்டு ஓடுறோம். அப்பாவை ஏமாத்துறது பெரிய தப்பு. அப்பாவை ஏமாத்திட்டு ஓடுறோம், கூட பிறந்த அண்ணனை ஏமாத்திட்டு ஓடுறோம். ஆனால் நம்ம கூட வருவாரா மாட்டாரா, ஒரு சின்ன சந்தேகம். எப்பொழுதுமே இந்த சின்ன சந்தேகம் தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றது. ஒரு கண்ணாடி உடையணும் அப்படின்னு சொன்னா
என்ன செய்யணும் தெரியுமா? சின்ன கல் அடித்தா போதும். இந்த மேலே ஃப்ளைட்லாம் பறக்குதில்ல, அந்த ஃப்ளைட்டில் ஒரு பறவை போய் மோதிச்சுன்னா கண்ணாடி உடஞ்சிருமா. அது கழுகோ இல்லை புறாவோ எது உயரமாக பறக்குதோ அது போய் அந்த கண்ணாடியில் பட்டுச்சுன்னு சொன்னால் அது உடஞ்சிருமா. ஆனால் அவ்வளோ பெரிய மேலே இருக்கிற அந்த மேக கூட்டங்களெல்லாம் கிழிச்சுக்கிட்டு போகுது, அதெல்லாம் தெரியல. ஆனால் சின்ன அந்த பறவை போன உடனே அது உடையுது. காரில் போகிறவங்களுக்கு தெரியும், சில நேரம் அந்த ரோட்டில் கிடக்கிற கல்லுகள் அவங்க கண்ணாடியில் அடிக்க பாருங்கள். சில நேரம் அந்த அடிக்கிற வேகத்தில் அந்த இடத்துல மட்டும் கண்ணாடி ஒரு மாதிரி உடையும். காலப்போக்கில் அது பெருசாக விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். பெரிய கல்லெல்லாம் விழ வேண்டாம், சின்ன ஒன்று விழுந்தா போதும். அந்த கீறல் காலப்போக்கில் என்ன செய்யும்? பெரிதாய் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது உலக வாழ்க்கையாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து அதை நிறுத்திடும். அதனால தான் சொல்லுவாங்க, சந்தேகம் என்பது பெரிய ஒரு கேடு. அந்த சந்தேகம் என்பது பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று என்று சொல்வார்கள். இந்த இடத்துல வரும்போது அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு இல்லையா? இதே சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்களை வரும்போது பேதுருவுடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சீசர்களை பார்த்து ஒரு இடத்துல சொல்றாரு, அது வேறு. இது பர்டிகுலராக அவனை பார்த்து சொல்றாரு. ஏன்னா எல்லார காட்டிலும் இந்த பேதுருவை குறித்து சொல்லும்போது அவனை முந்திரி கொட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் அவன் தான் போய் முன்னாடி நான் செய்கிறேன்னு நிற்பானா. ஒன்று அவனுடைய அனுபவம். அந்த 12 சீசர்களில் திருமணமான ஒரு சீசன் இவன் தான், 2வது வயது மிகுந்த சீசன் இவன் தான். அதனால அனுபவம். அதனால் எல்லாத்துலேயுமே முன்னாடி நிற்பான். அதனால் இயேசுவானவர் நடு ராத்திர 4வது ஜாமம் நடு ஜாமத்தில் அவர் கடலில் கடந்து வராரு. முதல்ல நீங்கள்லாம் போங்கப்பா அப்படின்னு அனுப்பி விட்டார் படகுல. இவர் வழக்கத்தின்படி ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார். இப்போ அந்த நடு ராத்திரின்னு அதிகாலைன்னு வைங்களேன், 4ஆம் ஜாமம் அப்படியே தண்ணியில் நடந்து வராரு. இவனுக்கு இங்கே இருக்கிற சீசர்களுக்கெல்லாம் சந்தேகம், பார்த்து பயப்படுறாங்க. வந்திருக்கிறது பேய், அதாவது பூதம் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான். பயப்படாதீங்க, நான் தான். நம்ம வீட்டில் கூட சில நேரம் நம்ம பிள்ளைகளை பார்த்து பேயா பயப்படுறவங்க இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க பேயா, மனைவியை பார்த்து பேயா பயப்படுறவங்க இருக்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க யாரை பார்த்து பயப்படணுமோ அவங்கவுங்க பார்த்து புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ பேயா பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க. அது வேறு இல்லையா? ஆமாம், இவங்க பயப்படுறாங்க. அப்போ இயேசுவானவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படிங்கிறார். அப்போ இவனுக்கு அதில் ஒரு சந்தேகம், ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் இந்த தண்ணீர் நடந்து வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, நடந்து வா அப்படிங்கிறார். எத்தனை எட்டு வச்சான்னு தெரியல, தண்ணியில டபக்குன்னு தண்ணியில் உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றால் அவர் அந்த மூழ்கி போன தண்ணீரிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த படகுல போய் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இவருடைய விசுவாசம் அந்த தண்ணியில நடக்க வைத்தது, அந்த தண்ணியில நடக்க வைத்தது. ஆனால் அவனுக்குள்ள அவிசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இயேசுவானவரை பார்த்து கொண்டு நடந்த வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தெரியல. காற்று, அந்த கடல்ல இருக்கிற கொந்தளிப்பையும் காற்றையும் அவன் பார்த்தான்னு வாசிக்கிறோம். அதுல அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? மூழ்க ஆரம்பிக்கிறான்.
அப்போ நாம் தேவனை பார்க்கும் வரைக்கும், இயேசுவானவரை பார்த்து கொண்டு போற வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம போய்கொண்டே இருப்போம். அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்ப்போம் என்றால் அந்த பிரச்சனையில் நாம் என்ன செய்வோம்? அமிழ்ந்து போவோம். அந்த பிரச்சனையில் நாம் மூழ்கி போவோம். ஆனால் தான் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியதான தேவனை நாம் பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படித்தான் அந்த பிரச்சனைகள் வரும் என்று தெரியாது. அந்த வயதிற்கு ஏற்றாற் போன்று, அவருடைய பதவிக்கு ஏற்றாற் போன்று, அவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போன்று அந்த பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவாதி தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த கடல் அந்த அலையை பார்த்தவுடன் அவன் அதிலே மூழ்கினான். இயேசுவானவரை பார்த்து கொண்டே நடந்த போது அதே கடல் தான். அவன் அதில் மூழ்கலை. ஆனால் இவனுடைய பார்வை, இவனுடைய சிந்தைகள் மாறுபட்டபடியினால் அவன் அதே கடலில் உள்ள மூழ்கினான். அந்த நேரத்தில் நல்ல ஒரு காரியத்தை செய்தான். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். இயேசுவே, ஆண்டவரே, என்னை ரட்சியும். அவர் வந்து அவனை காப்பாற்றினார். திரும்ப அந்த படகு இவங்க பக்கத்தில் ஒன்றும் வரல. இல்லை இயேசுவானவர் அவனை தூக்கிக்கிட்டு போனார்னு ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் படகுக்கு நடந்தான் போனாங்க. எந்த படகுல எந்த கடல்ல மூழ்கினானோ அதே படகுல திரும்பி போயிடுச்சு. அவரை பின்பற்றி போகும்போது என்ன பாதிப்புகள் வந்தாலும் அதை மாற்றக்கூடியவர் இயேசு. அதுதான் அதில் கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம். அப்போ சின்ன ஒரு சந்தேகம், இந்த காற்றையும் கடலையும் பார்த்தோன்னா அவன் என்ன யோசித்திருப்பான்? ஐயோ, இவ்வளவு காற்று, இவ்வளவு கடல் கொந்தளிக்குதே, நம்ம மூழ்கிடுவோமோ, நம்ம அறியாதபடி நமக்குள்ள ஒன்று வந்துடும். அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்திருக்கணும். அதான் போயிட்டான் உள்ள. இல்லை அவரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்பாக நடந்திருந்தானா நடந்து போய்கொண்டே இருந்திருப்பான். அப்போ முதலாவது அவன் அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நடக்க ஆரம்பித்தான். வா, அந்த வா என்ற வார்த்தை அப்படியே அதன் மீது கால்களை வைத்தே அவன் நடந்து கொண்டே இருந்தான். பிரச்சனைகளை பார்த்த மாத்திரத்தில் உள்ள போயிட்டான். இதுதான் இங்கே அவனுக்கு நடந்தது. இங்க யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, அப்ப இருப்பாரா மாட்டாரா, என்னோடு அவர் இருக்கணும் அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக அந்த காரியத்தை அவன் செய்கிறான். நமக்கு நிறைய நேரங்களில் சாதாரணமாக வரக்கூடிய சந்தேகம் இதுதான். எனக்கு இது நடக்குமா? இது எப்படி நடக்கும்? சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் எப்படி இது நடக்கும்? இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நம்மை சூழ்ந்து கொள்றதுனால தான் நமக்கு அங்கே வீழ்ச்சிகளை உருவாகுது. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய தந்திரங்களில் முதற்படி இந்த சந்தேகம். இயேசுவானவருக்கு அந்த சந்தேகத்தை போட்டான். எப்போ போட்டான்? இதை ஏற்கனவே நான் பலமுறை சபையில் பேசியிருக்கிறேன். குமாரன் ஆனால்னு வராது, அதில் குமாரனே ஆனால். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை திருப்பி 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பிரவித்திரமாக அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசி தம்பி. 3. அப்பொழுது சோதனைக்காரனா இங்க பிசாசு அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்ப நீ என்னமோ தேவ மகனுங்கிறிய, நீ தேவகுமாரன்றிய, உலகத்துடைய ஜனத்திற்காக அங்கிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்றிய. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கல்லெல்லாம் நீ என்ன செய்ய, அப்பமாக்கி சாப்பிடுன்றான். அதுக்கு அடுத்து கீழே வரும்போது 2 வசனத்தை தாண்டி வரும்போது, உயர்ந்த உப்பரிக்கையின் மேல் நிறுத்தி
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க இருந்து குதி, அவர் வந்து உன்னை காப்பாத்திக்கிடுவாரு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாரு. அடுத்து வரும்போது, கீழே வரும்போது உயர்ந்த மலையின் மீது கொண்டு நிறுத்தி சகல ராஜ்யங்களையும் காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்றார். அப்போ இயேசுவானவர்கிட்ட அவர் ஊழியத்துக்கு வர்ற நாட்கள் இது. ஏன்னா அவர் ஊழியத்துக்கு வரல. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படித்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப 40 நாள் அவர் இரவும் பகலும் உபவாசித்தார். 40 நாள் முடிந்தவுடன் அவருக்கு பசி எடுக்கிறது. அந்த பசி எடுக்கிற நேரத்தை, அந்த தருணத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அது வரைக்கும் அவன் தலையிடலை. 40 நாள் அவர் உபவாசம் இருக்கும்போதெல்லாம் பக்கத்தில் போல, ராத்திரி போகல, பகல்ல போல, அமைதியான வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்போ 40 நாள் முடிஞ்சிருச்சு, அவருக்கு பசி உண்டாயிற்று. நீங்க இந்த பாஸ்டிங் அப்படின்னு சொல்லி உபவாசம், கத்தருக்கென்ற உபவாசம் இருக்கிறேன்னு இருந்து பாருங்க, பசி தெரியாது. இன்னைக்கு சமைக்கல, இல்லைன்னா சாப்பிட நேரம் இல்லை, இல்லைன்னா வீட்டில் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிடாம இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆமாம், சிறுகுடலை பெருகுடல் சாப்பிடுதுங்கிற மாதிரி இருக்கும் பசி. அந்த ஒரு வேளை அப்படி இருந்தாலே அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீ உபவாசம், கர்த்தருக்கென்று நான் வைராக்கியம் மாற்றி உபவாசம் இருக்கிறேன்னு நீ சொல்லிப்பாரு, அது ஒரு நாள் இருந்தாலும் உனக்கு அந்த பசி தெரியாது. ஆமாம், இவர் 40 நாள் இருந்தார் தொடர்ந்து. இப்போ அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான உடனே தான் கரெக்டா பிசாசானவங்க போய் தலையிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா பசி ஆகாரம் வேணும், பசிக்கு சாப்பிடணும். அப்ப இவரை கவுத்துவதற்குரிய நேரம் இதுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரன் சொல்ற இல்ல, நீ அது உண்மைன்னு சொன்னா நீ என்ன செய்யப்போ, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்தி நீ சாப்பிடு பார்க்கலாம். சொல்றாங்களே, நீ சரியான ஆம்பள்னா இதை செய்ய பார்க்கலாம், நீ சரியான பொம்பளைனா இதை செய்ய பார்க்கலாம். சாதாரணமாக சொல்றாங்களா இல்லையா? குடும்பத்துக்குள்ள கூட அதை சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ள கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் சொல்லிக்கிடுவாங்க, வெளியிலையும் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ சரியான ஆம்பளைனா சொல்லுனா ஓங்கி அறை கொடுப்பான். இப்போ தெரியுதா ஆம்பளைன்னு? அவ கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து ஒன்று எரிவா டம்முன்னு. இப்போ தெரியுதா பொம்பளைன்னா? அதை உறுதிப்படுத்துவதற்கு அது அல்ல. நாம் ஆம்பளை என்று தெரியும், பொம்பளை என்று தெரியும், பிள்ளைகள் என்று தெரியும், நண்பர்கள் என்று தெரியும், விசுவாசிகள் என்று தெரியும். ஆனால் அது உறுதிப்படுத்தும், மற்றவங்கள்ட்ட அப்படி உறுதிப்படுத்தணுங்க அவசியம் இல்லை. நீ விசுவாசி, உன்னை இயேசுவானவர் காப்பாற்றிக்கிறாருன்னு சொல்றிய, இந்த வர்ற பஸ் வருது, அதுக்கு முன்னாடி போய் விழு, காப்பாற்றிக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். காப்பாற்றிக்கிறாருன்னு சொல்றிய, கத்தி எடுத்து கையை வெட்டு, அது வெட்டுமா இல்லையான்னு பார்ப்போம். வெட்டத்தான் செய்யும், அடிபடத்தான் செய்யும். இது தந்திரம். அப்போ இந்த பிசாசானவன் இயேசுவானவரையே அங்கு போய் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு சந்தேகத்தை எழுப்பினான். நம்மகிட்ட சில நேரம் கேட்டால் நமக்கு அதுதான் வெறி வரும். என்ன பார்த்து இப்படி கேட்டாங்களே, நான் இதை செய்யாம விட மாட்டேன், இதை நான் நிரூபிக்காம விட மாட்டேன், என்ன பார்த்து இப்படி வார்த்தை கேட்டாங்களே. எந்த காரியம்லாம் இப்போ நான் சொல்ல வரல, அவங்கவுங்களுக்கு தெரியும் என்ன காரியங்கள். ஏதோ ஒரு காரியத்தில் இது நம்மளை என்ன செய்யும், அழித்து கொண்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனையில முடியும். அதுக்கப்புறம் தான் இது ஏன் நடந்துச்சு, இது எதுக்கு நடந்துச்சு, ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி அதுக்கு பின்னாடி நம்ம யோசித்து கொண்டிருப்போம். அதுக்கு முன்னாடி அதை யோசிக்கிறதற்கு
அவன் விடமாட்டான். நம்ம யோசிக்கிறதுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? விடமாட்டான். யோசித்தா வேற மாதிரி போயிடும்னு தெரியும். இயேசுவானவர் அவனை குறித்து தெரிந்ததுனால தான் சொன்னாரு, அவனை குறித்து அறிந்ததுனால தான் சொன்னாரு. ஆமா, அப்பத்தினால மட்டும் இல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அங்கே வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வேத வசனங்கள் நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த ஏற்ற நேரத்திற்கு அது நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வேத வசனங்களை நாம் என்ன செய்யணும்? நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவானவரையே போய் சோதிச்சான்னு சொன்னால் நம்ம எந்த மூலை? ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடிக்காத்துக்கு அம்மையே பறக்குதுன்னா குளவி எந்த மூலைக்கும்பாங்க. குளவினா என்ன தெரியுமா? இந்த கொட்டுமே, அது இல்லை, அரைக்கிற புடிகல். இங்கே புடிகல் தானே அதுக்கு பேர். இன்னைக்கு அம்மினாலே தெரியாது. இன்னைக்கு வர்ற சந்ததிகளுக்கு அம்மினாலே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் அம்மி இருக்குது பாருங்க? இருக்காது. அதான் கிரைண்டர் வந்துடுச்சு, அதுக்கே அம்மி மாதிரி வந்துடுச்சு. ஆனால் அம்மி மாதிரியே இன்னைக்கு மிஷினில் ஓடுறது இருக்குதான். உரல் மாதிரியே மிஷினில் ஓடுறது இருக்குது. கிரைண்டருக்கு கிடையாது. அம்மி மாதிரியே மனுஷன் உட்காந்து அரைக்கிற மாதிரியே அதே ஸ்பீடில் வைக்கிற மாதிரி அம்மிகள் இருக்குது. அதே ஸ்பீடில் ஓடுற மாதிரி உரல் இருக்குது. ஆமாம், அதே ஸ்பீடில் இடிக்கிற மாதிரி. அந்த உலக்கணெல்லாம் என்னென்னு தெரியாது, அது இடிக்கிறதுனா என்னென்னு தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கு அதே வேகத்தில் இடிக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. திருச்சியில் ஒரு ஹோட்டல் அது வச்சு அதன் மூலம் தான் சமைச்சே கொடுக்குறாங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்போது ஆடிக்காத்துக்கு அம்மினா அந்த கீழே இருக்கிறது சதுரமா, அதே பறக்கு தான். அதே பறக்கும்போது அந்த கீழே இருக்கிற புடிகள்னு சொல்கிறாங்களே, மேலே இருக்கிறது குளவின்னு சொல்லுவாங்க, குளவிக்கல். அது எந்த மூலைக்கு? அவ்வளோ பெரிய கல்லே பறக்குன்னா இது எந்த மூலைக்குன்னு சொன்ன மாதிரி பச்சை மரம் இயேசுவானவரையே அவன் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று ஒரு சோதனையை கொண்டு வந்தான்னா, பட்டை மரத்தை போல இருக்கிற உனக்கும் எனக்கும் வர்றது எவ்வளவு அதிகம் இல்லையா? ஆமாம், இவன் அங்கே அந்த இவனுக்குள்ளாய் ஒரு சந்தேகம் வந்தது. அதுதான் அங்கே சொல்கிறான், தேவன் என்னோடு இருந்து அவர் இருப்பாரா மாட்டாரான்னு தெரியாது. நான் இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்துட்டு வந்திருக்கிறேன், அவர் என் கூட இருப்பாரா? என் கூட இருப்பாரா? அவனோட தாங்க இருந்தார். அல்லேலூயா, அவனோட தான் இருந்தார். ஏற்கனவே இவன் நிலைமை தெரிஞ்சுதானே அவர் வாக்கு கொடுத்தாரு. இல்லை அண்ணனை ஏமாத்தினது இவருக்கு தெரியாதா? இல்லை அதுக்கு முன்னாடி அண்ணன் குதிங்கால பிடிக்கிட்டே வெளியே வந்தானே அது தெரியாதா? இல்லை அப்பாவை ஏமாத்தினானே அது தெரியாதா? வஞ்சகம் பண்ணானே இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் தெரிந்து ஏன் அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டார்? ஏன் சொப்பனத்தை கொடுத்தாரு? அவனை நேசித்தார். என் மகன் நேசித்தார், அதனால தான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 15வது வசனத்தில் வரும்போது சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடத்துலலாம் உன் கூட இருப்பேன். இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமும் சொப்பனத்தில் வெளிப்பட்டதற்கு பின்பும் நல்ல ஒரு பேரை வேற வச்சுக்கிறான். அதில் இது இனி லூஸ் இல்லை, இது தேவனுடைய வாசல். ஆமாம், தேவனுடைய வீட்டுக்குரிய வாசல். நல்ல பேரும் வச்சுக்கிறான். அதில் வச்சுட்டாலும் இங்கே என்ன அவனுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது? அந்த சந்தேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இது பிசாசானுடைய தந்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிசாசு இந்த தந்திரங்களை தான் போடுவான். நீ என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன ஆயிடுவ? நீ பாவி தானே. எல்லாரும் பாவி தாங்க. பாவி இல்லாத உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று வேதம் சொல்லுது.
ஆனால் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்து வைத்திருக்கிறார். அதனால் நாம் பாவி பாவி என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவருடைய இரத்தத்தால் நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறார்? கழுவி வைத்திருக்கிறார். அவர் தன்னோடு இருக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அறியாதபடி சில தவறுகள், சில பாவங்கள் நம்மை தொடுவது உண்டு. அது உங்களுக்கு சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறேன். உங்கள் உடம்பை அழுக்காக்கிக்கிறன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் உடம்பை நீங்கள் அழுக்காக்கிக்கிறணும், மண்ணை எடுத்து மேலே போட்டுக்கிறவங்க எத்தனை பேர்? யாரும் இல்லை. அப்போ ஏன் அழுக்காகலாம் ஏன் நேரம் குளிக்கிறீங்க? இன்னும் 2 பேரை குளிக்கிறவங்க இருக்கிறாங்க, 2 வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அவங்க பாடு. அதுக்குள்ளே நான் கடந்து போகல. ஏன்னா அதுக்குள்ளே நான் கடந்து போகல. ஏன் குளிக்கிறீங்க? என்னையா அழுக்காயிருமான்னு சந்தேகம் இல்லை. நீ உடம்பை தேய்ச்சி போட்டு வருதான்னு சந்தேகத்தில் இல்லை. வண்டியாக எடுக்கலாம். நீ குளிச்சுட்டு வந்து திரும்ப தொடச்சு பாரு, அந்த ஆளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி வேணாலும் நீ 4 முறை 5 முறை சோப்பு போடு. ஆமாம், 3 முறை 4 முறை சோப்பு போடுறவங்களாம் இருக்கிறாங்க முகத்துக்கு. இப்போ போடுறாங்களான்னு தெரியல. ஆமாம், 4 முறை 5 முறை சோப்பு போட்டு தேய்ச்சி 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 இழுத்து எப்படி போட்டு நீ உள்ள வா. திரும்ப நீ வந்து உடனே தொடச்சி பாரு, அழுக்கு வரதா இல்லையான்னு பார்ப்போம். இருக்குது. நீங்கள் போட்டிருக்கிற துணிகளை அழுக்காக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் எனக்கு என்னங்க துவைக்கிறது? நானா துவைக்கிறது? யாரோ துவைக்கிறாங்க, நான் அழுக்காக்கி போடுறேன், எங்கே வேணாலும் உட்காடுறேன். முன்னாடி ஒரு கதை ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேலைக்கார அம்மாவும் அந்த ஓனரும் போனாங்க. அந்த வேலைக்கார அம்மா ஒரு பட்டுப்புடவை கட்டியிருந்தாங்க, ஓனரும் பட்டுப்புடவை கட்டியிருந்தாங்க. இப்போது அந்த வேலைக்கார அம்மா உட்கார்ற இடத்துக்கெல்லாம் அந்த அம்மா உட்கார நெல் உட்காராதானே ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து அந்த சேரை நல்லா தொடச்சி இப்போ இதில் உட்கார அப்படிம்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஓனர் அம்மா அந்த வேலைக்கார அம்மாவுக்கு இப்படி தான் செய்வாங்க. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஓனரம்மானா இப்படிலாம் இருக்கணும். இன்னும் இருக்கிற ஓனரம்மாலாம் ஓனரம்மா நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், கிழிஞ்சு போனது, கெட்டு போனது, ஒன்றுக்கு உதவாத்த இதை வேணா எடுத்துகிட்டு போவாங்க. என்ன, ஆனால் அந்த அம்மா அவ்வளவு பக்குவமாக இந்த வேலைக்கார அம்மாவுக்கு செஞ்சுருக்கு. நீ உட்காராது நில்லு அவனை எடுத்துகிட்டு வந்து அந்த சேரை நல்லா தொடச்சி, சரி இப்போ உட்காரு அப்படின்னு. அங்கே இருந்தவங்களாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா நீ ஒரு பெரிய ஒரு பணக்காரி, நீ போய் இந்த வேலைக்கார அந்த சகோதரிக்கு இப்படி வேலை செய்கிறிய, சேர் எடுத்து வந்து போடுற, கீழே உட்கார விட மாட்டேன்ற, அதுவும் கொண்டு வந்து போடுறது மட்டும் இல்லை, அதை நல்லா தொடச்சி வேற போட்டு உட்கார சொல்கிறிய, ஏன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவள் கட்டியிருக்கிறது ஏன் புடவை, அவள் கட்டியிருக்கிறது ஏன் புடவை. அவள் கண்ட இடத்துல உட்கார்ந்தான்னா அந்த புடவை நாசமாயிரும், கண்ட இடத்துல உட்கார்ந்தான்னு அந்த புடவை கிழிஞ்சிரும். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த உதவியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு அப்படின்னா. அந்த மாதிரி மனப்பக்கத்தில் சில வேளை செய்வாங்களா? இருக்கலாம். சரி, அப்போ இங்கே வரும்போது ஒரு 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 சந்தேகம் அவனுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவர் இருப்பாரா? ஆனால் அவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த 15 என்ன வாசித்தோம்? திரும்ப வாசிங்கப்பா. நான் உன்னோட இருந்து, உன்னோட நான் இருந்தாலும் இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லலை, உன்னோட இருந்துன்னு தெளிவா சொல்றாரு. ஆனா அந்த விசுவாசத்தில் இவனுக்குள்ளாய் அவன் நம்பிக்கை வந்தது. என்ன வந்தது? என்னோடு இருந்து. அவர் சொல்லிட்டாரு, ஐயா நீங்க சொன்ன மாதிரியா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளாய் வந்தபடியினால் அது அவனுக்குள்ளாய் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கினது. ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடலை, அவனோடு இருந்து அவனை காத்தார். அப்ப நாமும் அநேக சந்தேகங்களுக்குள்ளாய் கடந்து போனாலும் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும்
கைவிடுறதில்ல. நம்மோடு இருந்து நம்மை குறித்த நோக்கம், நம்மை குறித்த திட்டம் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்காக அவர் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். வரக்கூடிய நாட்களில் இதை தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் பார்ப்போம். யாக்கோபு இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அவன் அறிக்கையிட்டான். லூசாய் இருந்த இடம் தேவனுடைய வீடு பெத்தேலாய் மாறினது. ஆனால் அதுக்கப்புறம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறான், நீர் என்னோடு கூட இருந்தார். இது சரியில்லாத ஒரு ஜெபம். அவனுடைய அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அவர் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாரு, நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு இருப்பேன். இவன் நீ என்னோடு இருந்தீரானாலும் தான் சொல்கிறான். ஆனால் நீ போகிற இடத்துலலாம் உன் கூட இருப்பேன்னு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை அவனை விசுவாசிக்கவில்லை. தேவன் நமக்கு எந்த வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை விசுவாசிப்போம். சந்தேகத்தை எடுத்து போடுவோம். பிசாசானவன் நமக்கு சந்தேக நிலைமைகளை கொண்டு வரலாம். அந்த சந்தேகத்தெல்லாம் மாற்றுவோம். கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார், நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவைப்பட்ட ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவிசுவாசம் காணப்பட்டதில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசுவாசத்தை அதிகப்படுத்த ஆண்டவரே தகப்பனே சோதரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ராஜா அப்பா அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவரை பேசினதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா இருதயத்தை உயிர்ப்பித்ததற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இசப்பா இப்போது கடந்து போகும்போது கூட ராஜா ஒவ்வொருவோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரை சேர்கிற இடத்துல வரை கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவரை கர்த்தருடைய பிரசனைகளோடு கூட இருந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பலவீனத்தோடு இருப்பவர்களோடு கூட இன்று சதா காலங்களும் அவருடைய கிருபை தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.